நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 216வது வீடியோ. மாமா என்ன இந்த குளத்தில் உட்காந்துக்கலாம் நினச்சிக்கலாம். கொஞ்சம் கோல்டு த்ரோட் எல்லாம் ஃபெட் ஆகிடுது 2 நாளாக. குளிரா மாதிரி இருந்தது. ஸோ ஐ வேரிங் த ஷர்ட் மன்னிச்சுக்கணும். வேறு வழி இல்லாமல் நான் போட்டுட்டேன். அதை எதேச்சும் எடுத்து போட்டுட்டேன். அது எனக்கு வந்து குருவாரமாக இருக்குது, மஞ்சள் கலராக அமைஞ்சது. சரி போட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடியது இதில் ஜோதிர்லிங்கத்தில் 3வது ஜோதிர்லிங்கம். இப்போ ஆல்ரெடி சோமநாதன் பார்த்துட்டோம், நம்ம மல்லிகார்ஜுனை பார்த்துட்டோம். இது வந்து மகாகாலர் அப்படின்னு உஜ்ஜைன், அவந்திபுரம், அவந்தி மகாகாலர். அவந்தி தேசம்தான் உஜ்ஜைன், மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இண்டூர்லேருந்து ஏர்போர்ட் பை ஏரில் போனால் இண்டூரில் இறங்கிடணும். ஒரு சைடு இப்படியே போன 100 கிலோமீட்டர் போனால் ஓங்காரேஸ்வர் வந்துடும். இந்த பக்கம் 75 கிலோமீட்டர் போனால் உஜ்ஜைன் வந்துடும். உஜ்ஜைன் வந்து விக்ரமாதித்தன் காலத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி இந்த மாதிரி நடந்தது? ஜோதிர்லிங்கம் சொல்கிறாள், என்ன ஜோதி அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். நான் வந்து 3 தடவை போயிருக்கேன் உஜ்ஜைனுக்கு. ஆஃபீஸ் வேலைய தேவாசம் இருக்குது, தேவி வாசம் பண்ண இடம். அந்த ஊர் பேர் மத்திய பிரதேஷில் இண்டூர்லேருந்து கிட்டது தேவாஸ், தேவி வாசம் பண்ண இடம் மலை மேலே இருக்குது. அப்போ தான் எனக்கு பைபாஸ் போடு நேரம். அது மலையில் ஏறிட்டு ஃபோனை காரில் வச்சுட்டு போயிட்டேன். மேலே போய் சேருவதுனா சந்தியாவது எனக்கு மூச்சு முட்டுறது. என்ன செய்கிறா அம்பாள் வேண்டிகிட்டே முள்ளமாக 300-400 படி தேவியை தரிசனம் பண்ணிட்டேன். சண்டிகா பரமேஸ்வரி, காளிகாதி 2 சைடில் 2 இருக்குது. பாறையில் பெரிய பெரிய உருவங்கள். அங்கெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் அம்பாள் உருவெல்லாம் முகம்தான் இருக்குது. என்ஜான் உடனுக்கு இப்போ சிரசே பிரதானம்னா மாதிரி முகம் தான் பூஷணிக்காசையும் இருக்கும். அது பெருசாக இருக்கும். வேறு உடம்பு பாட்டெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணுவோம். பாறை தான் அது. கண்ணுன்னா கண்ணை ஒட்டைச்சிருப்பா, அதை புல்லாக்கெல்லாம் போட்டிருப்பா, நத்து போட்டிருப்பா, பற்கள்லாம் கூட இருக்கும். விக்ரமாதித்தன் வந்து பட்டியோட காட்டில் போய் இந்த காளி கோவிலில் பூஜையெல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் வந்து உஜ்ஜைனில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. உஜ்ஜைன் என்ன அழகுன்னா அவந்தின்னு பேர். அந்த மாட மாளிகை கூட கோபுரம்லாம் இப்பயும் பார்க்கலாம் நீங்கள் உஜ்ஜைனில். தெருக்கள்லாம் போனால் இந்த ஓல்டு ஆர்கிடெக்சரோடு இருக்கும் பில்டிங் எல்லாம், பழையங்கால பில்டிங்ஸு. அந்த இதில் வந்து மகாகாளேஸ்வரர்ன்ற கோவில். இந்த மகாகாலன்ற எப்படி உதயமானார்னா, அதாவது ஒரு சமயம் வந்து அங்கே வேதப்பிரியன் ஒரு பெரிய பிராமணர் இருந்தார். அவர் கீழே நிறைய பேர் இதெல்லாம் படிச்சுட்ருக்கா, வேதம்லாம் படிச்சுட்ருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு 3 புதல்வர்கள் பிறக்கிறார். ஷிப்ரா நிதின்னு ஓடுறது. உஜ்ஜைனுக்கு முன்னாடி ஷிப்ரா நிதியை கிராஸ் பண்ணி தான் நம்ம போனோம். அந்த இடத்துல அந்த அவந்திபுரியில் வேதப்பிரியன் அவர் பேர். அவருக்கு தேவப்பிரியன், மேதன், சுகிருதன், தர்மவாதின்னு 4 பசங்க அவருக்கு. இந்த வேதப்பிரியன் என்ன பண்ணுறான்னா, அப்பாவுக்கு அப்புறம் அவன் தான் இன்சார்ஜாக இருக்கான், பெரிய பையனாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற அவந்திபுரி அருகாமையில் ரத்னமாலா இந்த பர்வதம் மலை இருந்தது. ரத்னமாலான்னு பேர். அங்கே தூஷணன் ஒரு அசுரன் வசித்து வந்தான். அவன் ரொம்ப அக்கிரமெல்லாம் பண்ணுறான் ஜனங்களை. அவன் வந்து இதெல்லாம் இந்த கோஷமலை வேத கோஷம் நிறுத்துங்க எல்லாம் சண்டை போடுறான். மந்திரங்கள்லாம் சொல்ல கர்ம மந்திரமாட்டம் இருக்குதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதில் யாகசாலையெல்லாம் வந்து அணைச்சிடுறான், நம்மலாம் பண்ணுறான். அப்போ தேவப்பிரியன் வந்து மூத்த பையன் இருக்கான் இல்லையா, இவருடைய வேதப்பிரியனுடைய மூத்த பையன். அவன் வந்து தேவப்பிரியன் பேரவன். அவன் வந்து கவலைப்படாங்க, நம்ம பாட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கலாம், இறைவன் நமக்கு துணை இருப்பான்றான். அங்கே வந்து பக்கத்தில் இருக்க மண் எடுத்து பார்த்திவலிங்கெல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த மண் எடுத்தனால அங்கே வந்து குளமே உண்டாகிடுது. இப்பயும் உஜ்ஜைனுக்கு போனால் கோவில் உள்ள குளம் இருக்கும், அதில் தர்பையெல்லாம் வளர்ந்துருக்கும். பழமையான பில்டிங் அது. அது கருப்பு கலர்லேயே இருக்கும். இந்த கல்லெல்லாம் கருப்பாக மாறிடுது. அந்த மாதிரி கருப்பு கல் இது பார்க்குறது போது இதில் பார்க்கலாம், இங்கே உஜ்ஜைனில் பார்க்கலாம், திரைம்பகேஸ்வரில் பார்க்கலாம். திரைம்பகேஸ்வரர் மலையே ரொம்ப அற்புதமான மலை. அப்படியே பிளாட்டாக வாட்டர் இருக்கும் மேலே பார்த்தா. அப்படியே ஒரு டேபிள் நிற்க வச்ச மாதிரி தான் இருக்குது மலையே. அதே மாதிரி உஜ்ஜைனில் வந்து பச்சை பச்சையே 2 சைடும் வயல்வெளிகள், அங்கே இருக்க கோதுமை விளைச்சலாம் இருக்குது, கீரை இதெல்லாம் பார்க்கலாம். அங்கே போய் அந்த ஊரில் இறங்கின உடனே நான் 2-3 தடவை பார்த்தேன். அதை சின்ன சின்ன குழந்தைகள். இப்போ சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் வந்து பிரம்மச்சாரியெல்லாம் வந்து பஞ்சகச்சம் கட்டிக்க மாட்டேன், இந்த 4 முறை வேஷ்டி தான் கட்டிப்பார். அங்கே அப்படி இல்லை. சின்ன சின்ன 5 வயசு குழந்தைய பச்சை கச்சம் கட்டிக்கணும் அங்கே.
ஸோ வேத பாடசாலையை படிச்சுட்டு வர இந்த எப்படி இந்த டார்ஜிலிங் சிம்பலெல்லாம் பார்க்கும்போது இந்த புத்த மத குழந்தைகள்லாம் வருதோ அதே மாதிரி இந்த வேத குழந்தைகள்லாம் குடிமை வச்சுட்டு கடுக்கன் போட்டுட்டு அழகாக வேதம் ஓதிண்டே ரோட்டில் நடந்து வருது. ஒரே மாதிரி பார்க்கலாம் நீங்கள். ஒரு 10 வயசு பையனா 10 வயசு 5 வயசு கூட தான் சின்ன வயசுலேயே அவன் ட்ரெயினாக பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி வேத கோஷம் முழங்குற இடம் அந்த இடம். ஸோ அங்கே வந்து இது மாதிரி இந்த தூஷணன்றவன் நிறைய அக்கிரமெல்லாம் பண்ணும்போது இவாளெல்லாம் வந்து ஏவனான் தன் அடியாட்கள் எல்லாம் அசுரர்களாக ஏவி நீ அடித்து ஒழிங்க அவளெல்லாம் பிராமணாலாம் வெட்டி போடுங்கன்றான். அந்த நேரத்தை அவள் வந்து சிவசிவ சம்போ மகாதேவா காப்பாற்று சொல்லும்போது அந்த தண்ணி தேங்கியிருக்கு இல்லையா, அந்த குளம் மாட்டம் இருக்க குளம் இல்லை, அப்போ படிக்கத்துறையெல்லாம் கிடையாது. இவள் வந்து கோவிலுக்குள்ளேயே மண் எடுத்து எடுத்தாலும் குளம் மாட்டம் ஆகிடுறது தடம். அது வந்து டமாரும் சத்தம் கேட்குறது. அதுலேருந்து சூலம் உடுக்க இதெல்லாம் எடுத்துட்டு பரமேஸ்வரன் வந்துடுறார். வந்து ஒரு ஹூங்காரத்திலே அவளை சாம்பல் வைக்கிறார் எல்லாரையுமே. அப்போ இவாளெல்லாம் துதிக்கிறான், எங்களை வந்து காப்பாற்றினாள் ஈஸ்வரா, நீங்கள் வந்து இங்கேயே இருக்கணும். அவள் அன்புக்கு கட்டுப்பட்டு நான் இங்கே இந்த ஊர்லேயே இருக்கேன்றார். அப்படி தான் உதயமானது இந்த ஜோதிர்லிங்கம். மன்னிக்கணும். மகாகாலர் வருங்க. உஜ்ஜயினில் இந்த ஈஸ்வரன் பேர் மகாகாலர். இந்த காலாக்னி ருத்ராயன்னு வரும் இதில். மகாகாலர்னா அவருக்கு வந்து சுப்ரீமோ அந்த இதில் பகைவர்களுக்கு வந்து அவர் வந்து பயங்கரமான சொரூபம். அங்கே வந்து பெரிய பானம் தான், இப்படி பெரிய பெருசாக்கு நானே அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அங்கே கருவறையை உள்ளே விட்டுருவார் நம்மளை. ஜென்ரல் என்ட்ரன்ஸு டிவியெல்லாம் மாட்டியிருக்கோம். உள்ள ஒரு 10க்கு 10 அடி இருக்கும். இந்த ரூம் சைஸுக்கு இருக்கும். நடுவில் இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவில் இது இருக்கும். இதை தாண்டக்கூடாது. அந்த சைடில் இங்கே எல்லாம் நிற்கலாம். நம்ம வெளியிலேயே வைக்கிறா எல்லா பாலுகள் எல்லாமே வைக்கிறா. சொம்பில் வாங்கிட்டு போய் நம்ம பண்ணிடலாம். அந்த எருக்கம்பூ, இந்த எருக்கம் இந்த காய் அதெல்லாம் கூட மாலையாக போடுறான். இங்கே என்ன விசேஷம்னா ஏர்லி மார்னிங் பக்கத்தில் இருக்க சுடுகாட்டுக்கு போய் அந்த பிராமணன் மேலதாளத்தோடு போவார். அப்படியே ஜபஜபஜபன்னு இருக்கார். அப்படியே பார்க்கறதுக்கு மேலதாளத்தோடு வருதா சுடுகாட்டு சாம்பலை கொண்டு வரா கத்தால ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு. அன்றைக்கி முதல் நாள் எரிஞ்ச பணத்தோட சாம்பல் அது வரும்போதே வந்து நெருப்பு ஆவட்டமே தெரியுது. அது அதில் லேடிஸ் நாட் அலவுட் தட் டைம். நான் அது பார்க்குறது பயப்படுவேன் சில பேர். அந்த சாம்பலை ஒரு துணியில் கட்டி பம்ப் மாதிரி ஒத்துறா, இப்படி எப்படியே ஒத்துறா. அதில் விபூதி ஆட்டம் கொட்டுறது மேலே. இந்த சாம்பல் வந்து சுடுகாட்டு சாம்பலில் பண்ணுறாங்க. அங்கே உஜ்ஜயினில் காத்தால அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகம் எர்லி மார்னிங் போனால் பார்க்கலாம். அதை மகாகாலருக்கு ஸோ அது மாதிரி அபிஷேகம் பண்ணுவாள். அம்பாள் ஒன்று ஒருத்தரோட கேட்டார், ஏன் வந்து அம்பாளை பற்றி சொல்ல மாட்டேன்னு. ஏன்னா சில கோவில் அம்பாள் இருக்குது, சில கோவில் இல்லை. சரி வேறு எங்கேயோ தள்ளி இருக்கு மாத்திரம். உஜ்ஜயினில் என்னென்னா இது பக்கத்துலேயே கட்காலின்னு இருக்குது. அதுதான் அதை போட்டிருக்கேன். விக்ரமாதித்த பூஜை பண்ணது அவுட் சைட் தி சிட்டி. அது வந்து மண்மேலிட்ட இடம், மண்கோட்டையெல்லாம் இருக்குது. விக்ரமாதித்த மகாராஜா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது விக்ரமாதித்த பட்டியெல்லாம் இருந்து ஊருக்கு வெளியில் அல்சேஷன் கார்டன் இருக்குது. அந்த இந்த பைரவர் சந்நிதியும் தெரிய ஊருக்கு வெளியில் தான் இருக்குது. காலபைரவர் சந்நிதி அங்கேயும் இப்படி தான். அங்கே வந்து சாராய பாட்டெல்லாம் வைக்கிறான். நம்ம கொண்டு போய் கொடுத்தா அந்த பூசாரி வந்து அந்த பைரவரோட வாயில் விடுறாரு. அது மடக்கு குடிக்கிறது. அது பெரிய வெள்ளி முகத்தை போட்டிருக்கா, எங்கே போகுதுன்னு தெரியாது. அது வாய் திறந்துருக்கு, நாக்கு தள்ளி இருக்குது, அப்படியே விடுறாங்க. அதில் விஸ்கி ரம்மு எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ பைரவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாய் தராது. இங்கே காளிகா தேவிக்கு வந்து பண்ண அங்கேயே அங்கெல்லாம் கணவன் மனைவி 2 பேருமே பூஜை பண்ணுறாங்க. அதாவது அந்த பூசாரி இருக்கார் இல்லையா, அவர் மனைவியும் பண்ணுறார். ஸோ 3 தடவை நான் போயிருக்கேன். 3 தடவை உஜ்ஜயினில் போகும்போது 2 கோவில் விசிட் பண்ணுவாங்க. பட் இந்த கோவில் வந்து இந்த கட்காலின்னு சொன்னது இந்த உஜ்ஜயின் இந்த மகாகாளேஸ்வர் கோவில் பக்கத்துலேயே வந்துருந்தது. ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்காமல் இருக்கும். அதுவும் ஆரஞ்சு கலர் வடிவில் இவ்வளோ பெருசு இருக்கும். கிட்டத்தட்ட அந்த டயா வந்து 1.5 அடி அகலம். அந்த அம்பாளோட முகம், கிரீடம் இருக்குது, காது அணி, மூக்கு அணி அதெல்லாம் இருக்குது, சிரிச்சிட்டு இருக்குது, பல் இருக்குது, 32 பல்லு பார்க்கலாம் நீங்கள் அம்பாளுக்கு. அங்கே அந்த ரெண்டு காலையும் அப்படி தான் இருக்குது. பட் இங்கே வந்து ரொம்ப சொபிஸ்டிகேஷனாக இருக்குது அம்பாள். இந்த புடவை நேர்த்தி கட்டுறது, புஷ்பம் மாலை சாத்துறது எல்லாமே. இங்கே வந்து 51 அக்ஷர பீடங்களை படங்கள் போட்டிருக்கா. ஊர் அந்த அகாராந்த ஷகாராந்தத்துக்கு உண்டான தேவி இதில் விதானத்தில் பார்க்கலாம்.
இந்த கட்காளி கோவிலில். அது முக்கியமான பார்க்க வேண்டிய சமாச்சாரம் ஒன்று. பாஸ். அப்புறம் உஜ்ஜயினை பற்றி சொல்லும்போது இங்கே சில குறிப்புகள்லாம் கிடச்சிருக்கு. இங்கே சரித்திரப்பூர்வ சான்றுகள் இப்பயும் இருக்குங்க. அதாவது இந்த கௌதம புத்தர் பீரியடில் அவரை புத்த மதத்தை அடிச்சு வந்தது இங்கேருந்து தான். அசோகர் ஆண்டது இந்த ஊர்லேருந்து தான். இப்போ இந்த அசோகருடைய பிள்ளைகள் சங்கமித்திரையும் மகேந்திரனும் பிறந்தது அந்த ஊரில் தான். அந்த மாதிரி அதே மாதிரி விக்ரமாதித்த மகாராஜா ஆண்டது தலைநகராக வச்சது உஜ்ஜயினை தான் ஆண்டான். அவனோட இதில் வந்து அப்போ அரசவையில் தன்வந்திரி, ஷடபகர், அமரசிம்மர், சங்கு, வேதாள பட்டர், கடகர்பர், காளிதாசர், வராகமிகரர், வருரிஷி, இந்த மாதிரி அந்த 9 நவரத்னங்களாட்டும் 9 பேர் இருந்தா விக்ரமாதித்த சபையில். எல்லாருமே தெளிவுடு உஜ்ஜயின். உஜ்ஜயின் வந்து ரொம்ப வேத காலத்துலேருந்தே ரொம்ப போற்றப்படக்கூடிய அவந்தி. இந்த அவந்தி தேசத்தில் அறிஞர்களாக நிறைய பேர் இருந்திருக்கா. நல்ல குவாலிஃபைடு பீப்புள் அங்கே இருந்திருக்கா. ஸோ இது உஜ்ஜயின் போகிறவா தே ஷுட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1 day தேர். இதெல்லாம் பார்க்கணும். அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் த சிட்டி இந்த மகாகாலர் கோவில் வெளி ஒரு இடத்துல சைடேயாக இருக்குது. இந்த விக்ரமாதித்த வழிபட்ட காளி தனியாக இருக்குது. விக்ரமாதித்தனுக்கு தனி கோவில் இருக்குது அங்கே அந்த ஊரில். ஏன்னா காளிகா வரன் பெற்றவன். ஸோ உஜ்ஜயினில் மகாகாளியையும் மகாகாளிகாயையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அங்கே ரெண்டுமே விசிட்டு. இது மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது நம்ம. ஸோ எனக்கு டேப்பையில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இண்டூர் போகும்போதுலாம் இதில் மேக் இட் அ பாயிண்ட். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடும். காத்தால் 5 மணிக்கே குளிச்சுட்டு கிளம்பிடுவேன் நான். ஸோ போய் சேர்கிறதுக்கு மதியம் 6 மணி ஆகும். அப்போ தான் கோவில் திறந்துருப்பேன். ஈஸியாக பார்த்துடலாம் சாமியை. சரி கம்பெனிக்கு இந்த திருப்பி தேவாசுக்கெல்லாம் வரும்போது காத்தால் 8-9 மணி ஆகிடும். ஸோ ஈஸியாக பார்க்கலாம் நம்ம. ஸோ வி ஹேவ் பிளான். எங்கேயாவது போனால் நம்ம வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி அஃபிஷியலில் இது ஒர்க் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. நான் அப்படியே பார்த்துப்பேன் அது. பட் யூ ஹேவ் டு கெட் அப் எர்லி இந்த மார்னிங் டு விசிட் திஸ் பிளேசஸ். உஜ்ஜயின் வந்து கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய சன்னதி. ஜோதிர்லிங்கத்தில் முக்கியமானது டேமேஜ் அவ்வளோ ஆகலை. அதுதான் சொல்ல வரேன். அவந்தி தேசம் வந்து அதனுடைய விசீரணம் அந்த காலத்தில் 1200 சதுர மைல் இருந்தது அவந்தி தேசம். அதில் உஜ்ஜயின் மட்டுமே 600 சதுர மைல்கள் உஜ்ஜயினுடைய அளவு அந்த காலத்தில். இப்போ மாறி இருக்கலாம் தெரியாது. இது வந்து விக்ரமாதித்த பேருக்கெல்லாம் சொல்லும்போது உஜ்ஜயின் நகரமே 600 சதுர மைல். ஜஸ்ட் இமேஜின். ஸோ அந்த மாதிரி இருந்தோன்னா பல மகான்கள் ஆதிசங்கர்லாம் விசிட் பண்ணியிருக்கார் அந்த இடத்த. பல மகான்கள் விசிட் பண்ணியிருக்கார். கௌதம புத்தர் நிறைய இடத்துக்கு போயிருக்கார். அந்த மாதிரிலாம் இருக்குது. புத்த மதம் நல்லா பரவித்து அங்கே அதை வச்சு தான். அங்கேருந்து தான் அசோகர் வந்து லங்கைக்கு போனான். அசோகரோட பிள்ளை இந்த மகேந்திரனும் சங்கமித்திரையும் போகிற அதெல்லாம் நடக்கிறது. ஸோ அங்கே வந்து யாருமே வந்து இப்போல்லாம் சொல்கிறாள் ஒரு இந்து மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்போல்லாம் ராஜாக்கள் காலத்தில் அவள் மதம் தடைச்சு வைக்கிது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்லவே இல்லை. அவள் இந்து மதம் இருந்தது, ஜெயின மதம் இருந்தது, புத்த மதம் இருந்து எல்லாமே இருந்தது. ஸோ பீப்புள் ரெஸ்பெக்டிங் இந்த அதர்ஸ். இது அவள் வந்து இப்படியே அது தோக்கடிக்கணும்னா வாதில் தான் தோக்கடிப்பாள். டிஸ்கஷன். ஸோ நிலை நிறுத்தணுன்னா வாதம் பண்ணணும். ஸோ இது விச் இஸ் சுப்பீரியர்னு சொல்கிறது அது மாதிரி. நம்ம திருஞான சம்பந்தெல்லாம் பண்ணார். அனல்வாதம் புனல்வாதம்லாம் நடக்கும். ஸோ அவள் எழுதின ஏற்ற வந்து இந்த வைகையில் விடும்போது எதிர்த்து போச்சு. ஆறுனுடைய போக்கு இப்படி போதுன்னா இப்படி போச்சு. அது அனல்வாதம் தீயில் போட்டால் அது எரியலை. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இதை சொல்லி இந்த 3வது இது வந்து இந்த பிளேஸ் உஜ்ஜயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸு. இங்கே வந்து கட்காளியா காளிகா தேவி சொல்லலாம் அம்பாளை. இங்கே வந்து மகாகாலர் மகாகாளி அப்படி தான் எடுத்துக்குவாங்க. போது இது வந்து இந்த மாதிரி 2 மிச்ச கோவிலில் என்ன பண்ணுறான்னா பின்னாடியே வந்து ஒரு இதில் பளிங்குக்கல்ல பண்ண பிம்பத்தை கருவறையிலேயே பின்பக்கத்தில் வச்சுடுறான். அது என்ன அதுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது அங்கெல்லாம். அதை சொல்கிறேன் டு பி ஃப்ராங்க்கு. நம்ம இதெல்லாம் அந்த அம்பாள் சன்னதி தனியாக இருக்குது. அங்கெல்லாம் அது உள்ளே இருக்கும். சிவன் சன்னதி உள்ள ஈஸ்வரன் தான் அங்கே வந்து பிரதானம். இதையும் சொல்லி இந்த மாதிரி உஜ்ஜயினை பற்றி சொல்லும்போதே நமக்கு இதெல்லாம் தெரியணும். வேறு நம்ம விக்ரமாதித்த மகாராஜா பற்றி தெரியணும். இந்த எப்படி மகாகாளேஸ்வரர் உருவானான்னு தெரியணும். இந்த மகாகாளிகா தெரியணும். காலபைரவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவந்தின்ற தேசம் தான் உஜ்ஜயின். மோட்சபுரியில் ஒன்று 7 மோட்சபுரி சொல்லியிருக்கு பாரத தேசத்தில்.
அவந்திகா அப்படின்னு வருது. அதுதான் இதை சொல்லி நான் அந்த வீடியோவை நிறைய செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.